குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இப்போ இருக்கிறது மூணாறு இருக்கிற ஒரு வியூ பாயிண்ட் தான். இந்த வியூ பாயிண்ட் எங்கே இருக்குன்னா டாப் ஸ்டேஷன் போகிற வழியில் தான் இந்த வியூ பாயிண்ட் இருக்குது. இந்த வியூ பாயிண்ட் சும்மா சொல்லக்கூடாதுங்க, பயங்கரமாக வேறு லெவலில் இருக்குங்க. இந்த இடத்துலேருந்து கீழே பார்க்குறப்போ அந்த டீ கார்டனை பார்க்குறப்போ அது சூப்பரான ஒரு வியூவாக இருக்குங்க. அதுவும் ஃபோட்டோ ஷூட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளேஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஹார்ஸ் ரைடுமே இருக்கும். நம்ம ஹார்ஸ் ரைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு 100 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. நாங்கள் 3 பேர் வந்து பார்த்திங்கன்னா 3 பேருமே ஒரே ஹார்ஸில் தான் போனோம். ஏன்னா கபிலேஷ் தர்ஷன் வந்து தனியாக ஹார்ஸில் உட்கார பயப்பட்டாங்க. ஸோ அதால் நானும் அவங்க வந்து நம்மளே என்னையே உட்கார சொன்னாங்க. ஸோ நாங்கள் 3 பேர் ஒரே ரைட்லேயே கவர் பண்ணிட்டாரு. ஆனால் ஹார்ஸ் ரைடு வந்து பயங்கரமாக சூப்பராக இருந்தது அந்த ரைடு. அந்த ரைடை விட அவர் அந்த ஹார்ஸ் ரைடு அரேஞ்ச் பண்ணார்ல அங்கே, அவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஃபோட்டோ எடுத்து கொடுத்தாரு, சூப்பராக எடுத்து கொடுத்தாரு. நிறைய விதவிதமான ஃபோட்டோலாம் எடுத்து கொடுத்தாரு. நல்லா சூப்பராக பண்ணார். நல்லா இருந்தது அந்த ஹார்ஸ் ரைடு வந்து பார்த்திங்கன்னா. 100 ரூபாய்க்கு கட்டாயமாக இந்த ஹார்ஸ் ரைடு வந்து ஒர்த்து தாங்க. கட்டாயமாக இந்த ஹார்ஸ் ரைடு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த இடம் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த டீ இலையை பறிக்கிற மாதிரி ஃபோட்டோ எடுத்து கொடுக்குறாங்க. நம்ம டீயில் பறிக்கிற மாதிரி ஃபோட்டோ எடுத்து கொடுக்குறாங்க. அவங்க அந்த ட்ரெஸ்ஸுமே கொடுக்குறாங்க. ஸோ அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் நம்ம போட்டுட்டு நம்ம டீயில் பறிக்கிற மாதிரி ஃபோட்டோ எடுத்து கொடுக்குறாங்க. இமீடியட்டாக கொடுக்குறாங்க, நம்மளும் அதை ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஸோ அந்த ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் அதையும் ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பார்க்கிங்கே கிடையாதுங்க. இது ஒரு மெயின் ரோடு. பஸ் எல்லாம் போயிட்டு வந்துட்டுருக்கோம், கார் எல்லாமே வண்டி வெஹிக்கிள் எல்லாமே போயிட்டு வந்துட்டுருக்கோம். அதனால் இங்கே பார்க்கிங் கிடையாது. ரோடு ஓரமாக தான் நம்ம வண்டியை பார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துக்கு போயிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ அதனால் உங்கள் வண்டியை நீங்கள் பார்க் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஷாப்ஸ்லாம் இருக்கும். கேப் ஆகட்டும், ஸ்பெக்ஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் பஜ்ஜி, நிறைய பிரெட் ஆம்லேட்டு. அதுக்கப்புறம் அந்த பஜ்ஜிலே வந்து ஒரு ஸ்பெஷல் என்னென்னா, இந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா நேந்திரம்பழத்தில் பஜ்ஜி போட்டு தராங்க. அதை கட்டாயமாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அது சூப்பராக இருக்கும். இந்த வியூ பாயிண்ட் டாப் ஸ்டேஷன் போகிற வழியில் இருக்கிற வியூ பாயிண்ட்டு தான். நீங்கள் டாப் ஸ்டேஷன் போகிறப்போ அப்படிலாம் ரிட்டன் வரப்போ இந்த வியூ பாயிண்ட்டில் பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். இந்த வியூ பாயிண்ட் வந்து நீங்கள் காலையில் ஒரு 11 மணிக்குள்ளே இந்த இடத்துல இருக்க மாதிரி பாருங்கள். அப்படி இல்லைன்னா மதியம் ஒரு 3 மணிக்கு மேலே இருக்க மாதிரி பாருங்கள். ஏன்னா அப்போ தான் அந்த வியூ வந்து சூப்பராக உங்களுக்கு கவர் ஆகும், ஃபோட்டோக்கு வந்து நல்லா எடுத்து கொடுக்கும். நீங்கள் மதிய நேரத்தில் லஞ்ச் ஆகிற மாதிரி மதியம் ஒரு 12 மணிக்கு மேலே 2 மணிக்கு 12 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் அந்த டயத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா ஃபோட்டோஸ் வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு கிளியராக வராது. ஏன்னா சன்லைட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், அதெல்லாம் உங்களுக்கு ஃபோட்டோஸ் கிளியராக வராது. நீங்கள் இந்த இடத்துல ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா ஒரு 11 மணிக்கு முன்னாடி ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா மதியம் ஈவினிங் ஒரு 3 மணிக்கு மேலே ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். இந்த இடம் லொக்கேஷன்ஸ் எல்லாமே வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் கிட்ஸோடு போயிருந்தீங்கன்னா உங்கள் கிட்ஸுக்கு கட்டாயமாக இந்த ஹார்ஸ் ரைடை வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஹார்ஸ் ரைடு கூப்பிட்டு போங்க. ஏன்னா இது ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க கிட்ஸை. அதுவும் இல்லாமல் இந்த ஹார்ஸ் ரைடு வந்து உண்மையாகவே ரொம்ப ஒர்த்து தாங்க இந்த ஹார்ஸ் ரைடு. அதால் நீங்கள் கட்டாயமாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் கிட்ஸோடு போயிருந்தீங்கன்னா உங்கள் கிட்ஸுக்கு இந்த ஹார்ஸ் ரைடு கூப்பிட்டு போங்க. சூப்பராக வேறு லெவலில் இருக்கும். இந்த இடம் பார்க்குறதுக்கே பியூட்டிஃபுல்லாக ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த இடத்த நீங்கள் போய் இந்த இடம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் கட்டாயமாக அந்த நேச்சரை ரொம்ப ஃபீல் பண்ணி அப்சர்வ் பண்ணுவீங்க. மூணாரில் இருக்கிற ஒவ்வொரு பிளேஸையுமே நம்ம ஒவ்வொரு பதிவில் போட்டுக்கிட்டே இருக்கோம். நீங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனே ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த பிளேஸுக்கு என்ட்ரி ஃபீஸ் எதுவும் கிடையாது. இந்த பிளேஸில் நீங்கள் ஒரு 30 மினிட்ஸ்லேருந்து ஒரு 45 மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கங்க. இந்த பிளேஸில் நீங்கள் காரை பார்க் பண்ணிட்டு இந்த இடத்துக்கு நீங்கள் போகிறப்போ காரை நல்லா லாக் பண்ணிவிட்டு மிரர்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு போங்க. அதுதான் கொஞ்சம் சேஃபாக இருக்கும். இந்த வியூ பாயிண்ட் மெயின் ரோட்லேயே இருக்கிறதால நீங்கள் கிட்ஸோடு போகிறீங்கன்னா உங்கள் கிட்ஸை பத்திரமா பார்த்துக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்களும் ரோடை கிராஸ் பண்ணும்போது பார்த்து ரொம்ப கேர்ஃபுல்லாகவே கிராஸ் பண்ணுங்கள். ஏன்னா இது மெயின் ரோடுங்கிறதால வண்டியோட மூவ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்கும், கண்டினியூஸாக வண்டி வந்துக்கிட்டே இருக்கும். அதால் பார்த்து கேர்ஃபுல்லாக இருங்க. நீங்கள் ஆல்ரெடி இந்த பிளேஸுக்கு போயிருந்தீங்கன்னா உங்கள் கமெண்ட்டை கீழே ஷேர் பண்ணுங்கள். அது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். டாட்டா, பை பாய்.